அதனால தான் நம்ம கட்சியோட முதல் தேர்தல் அறிக்கை கூட நேர்மையான உத்தரவாதம்னு சொல்றோம். நம்ம எல்லாருக்கும் சோறு போடுற நம்ம தெய்வங்களான விவசாயிகளுக்கான அஜெண்டா கொஞ்சம் படிப்போமா? 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும். விவசாய கடன் தள்ளுபடிக்கு இன்னைக்கு அரசாணை வெளியே வந்திருக்கு. எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. எனக்கும் சந்தோஷம்தான். வாழ்த்துக்கள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் நீங்க சொன்னது 5 ஏக்கருக்கு கீழே இருக்கவங்களுக்கு 100% கடன் தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல இருக்கவங்களுக்கு 50% கடன் தள்ளுபடி மட்டும் தான் நீங்க சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி பேசுற இன்னொரு இடத்துல என்ன சொன்னீங்க? உங்களுடைய நேர்மையை வெளிப்படுத்த இந்த தேர்தல் வாக்குறுதி நீங்க உங்களுடைய நேர்மை இங்க தவிடுபடி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க சொல்லும்பொழுது எந்த தேதியும் குறிப்பிடல. இங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, உங்களோட அரசாணையில 1ஆம் தேதி 5ஆம் மாசம் 2025 முதல் 28ஆம் தேதி 2ஆம் மாசம் 2026 வரை யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி. இது என்னண்ணா இது? எனக்கு புரியல. ஏன் இப்ப அதுக்கு முன்னாடி கடன் வாங்கினவங்களாம் உங்களுக்கு விவசாயிகளா தெரியலையா? இல்ல அதுக்கப்புறம் கடன் வாங்கினவங்களாம் உங்களுக்கு விவசாயிகளா தெரியலையா? சரி. இதையும் தாண்டி உங்களுடைய குறைஞ்சபட்ச நேர்மை எங்க உடையுதுன்னா, இந்த பக்கம் இல்ல, 2வது பக்கத்துல தான் உடையுது. இப்ப 50,000 வரை கடன் வாங்கினவங்களுக்கு குறு விவசாயிகளுக்கு 100%, சிறு விவசாயிகளுக்கு 50% போட்டுட்டு 60,000 கடன் வாங்கினவனுக்கு 40,000 தள்ளுபடி, இங்க 20,000 தள்ளுபடி, ₹1,00,000 வாங்கினவங்களுக்கு வெறும் 10,000 தள்ளுபடி. முழு கடன் தள்ளுபடியிலிருந்து ₹10,000 வந்திருக்கீங்க. இங்கிட்டு ₹5,000 வந்திருக்கீங்க. இதுதான் உங்க நேர்மையா விஜய் அண்ணா? எனக்கு புரியல. திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். செய்ய முடியுமோ, எதெல்லாம் பிராக்டிக்கலோ, எது பாசிபிளோ அதை மட்டும் தான் சொல்லி இருக்கிறோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல சொல்லாததையும் செய்வோம், அது வேற விஷயம்.